தெஹ்ரானின் மத்திய பகுதியில் உள்ள எங்கெலா சதுக்கத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சவப்பெட்டியில் படுத்திருப்பது போன்ற தோற்றத்துடன் ஒரு பெரிய விளம்பர பலகை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த படத்தில் திறந்த கருப்பு நிற சவப்பெட்டிக்குள் ட்ரம்ப் படுத்திருப்பது போலவும் தலைமுடி களைந்த நிலையிலும் கண்களும் வாயும் மூடிய நிலையிலும் சித்தரிக்கப்பட்டுள்ளார். அவரது கைகள் வயிற்றின் மீது கட்டப்பட்டுள்ள சிவப்பு நிற கட்டியின் மேல் வைக்கப்பட்டுள்ளது. சவப்பெட்டியின் மீது பாரசீக மற்றும் ஆங்கில மொழிகளில் நாங்கள் ட்ரம்பை கொல்வோம் என்ற பொருள்படும் வசனங்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த விளம்பர பலகை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான அரசியல் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் அருகே போரில் உயிரிழந்த ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியை நினைவு கூறும் வகையில் அவரது முஷ்டியை சித்தரிக்கும் சிலையும் நிறுவப்பட்டுள்ளது. ஈரான் அரசு பல ஆண்டுகளாக பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்தும் விளம்பர பலகைகளை பயன்படுத்தி வருகிறது. சமீப காலமாக புரட்சிகர சிந்தனைகள், போர் நினைவுகள் மற்றும் அரசியல் செய்திகள் இடம்பெறும் விளம்பர பலகைகள் தெஹ்ரானின் முக்கிய பகுதிகளில் அதிக அளவு வைக்கப்பட்டுள்ளன. தி நியூயார்க் போஸ்ட் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த விளம்பர பலகையில் இடம்பெற்றுள்ள சில வாசகங்கள் போரில் உயிரிழந்தவர்களை தியாகிகளாக போற்றுவதோடு பினாமின் குழந்தைகளின் நினைவாக போன்ற செய்திகளையும் கொண்டிருக்கிறது. இது போரின் தொடக்கத்தில் ஒரு தொடக்க பள்ளி தாக்கப்பட்ட தெற்கு ஈரானில் உள்ள பிடாப் நகரை குறிக்கிறது. இதற்கு முன்பும் ட்ரம்பை விமர்சிக்கும் வகையில் பல விளம்பர பலகைகள் ஈரானில் வைக்கப்பட்டுள்ளன. கடந்த மே மாதம் ட்ரம்பின் வாயில் தையல் போடப்பட்டிருப்பது போன்ற படத்துடன் த பிரேக்கிங் பாயிண்ட் என்ற ஆங்கில வாசகம் இடம்பெற்ற இருமொழி விளம்பர பலகையும் வெளியிடப்பட்டது. மேலும் அமெரிக்காவின் போர் விமானங்கள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்கள் வலையில் சிக்கியிருப்பது போன்ற காட்சியுடன் ஈரானின் இராணுவ வலிமையை எடுத்துக்காட்டும் மற்றொரு விளம்பர பலகையும் வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் ட்ரம்பை கொல்வோம் என்ற நேரடியான அச்சுறுத்தல் இடம்பெற்றுள்ள இந்த புதிய விளம்பர பலகை இதற்கு முந்தையவற்றை விட கடுமையான அரசியல் செய்தியை வெளிப்படுத்துவதற்காக கருதப்படுகிறது. சமீபத்தில் ஈரானில் வெளியாகும் ஒரு பழமைவாத நாளிதழ் அயதுல்லா அலி கமேனியின் மரணத்திற்கு வடிவாங்க வேண்டியவர்கள் என்ற தலைப்பில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களின் பட்டியலை வெளியிட்டது. அந்த பட்டியலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மர் உள்ளிட்ட 13 நாட்டு தலைவர்களின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தன. அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. இது நம்ம ஃபேமிலி.